ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த சாயங்கால வேளையை உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆற்காடு மற்றும் வேலூர் அடிமையினுடைய வீட்டார் ஆகிய எல்லோருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த சாயங்காலத்துல உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவரவர் வேலைகளை நிறைவு செய்து கடுமையும் கூட வேலையை நிறைவு செய்து தேவனுடைய பாதத்துல வர தேவன் உதவி செஞ்சாரு. தேங்க்யூ பிரதர், நீங்க ப்ரேயர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இப்பவும் கூட இன்னைக்கு இந்த 12வது அத்தியாயத்தை குறித்து ஒரு மேற்பார்வை நாம் பார்க்க முயற்சி செய்வோம். 12வது அத்தியாயம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு முக்கியமான செக்ஷன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு பெரிய கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னு வைங்களா, கல்யாணம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், யார் இவரு என்ன ஏது எல்லாமே பேசிட்டு கடைசியில கல்யாணத்துல முக்கியமான நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மணமக்கள் அவங்கதான் முக்கியமான நபர்கள். அது போல இந்த ஒப்புருவாக்குதலின் திட்டம் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் இன்றைய பாடத்தினுடைய காரியம். இப்போ அது தமிழ்ல யாராவது அந்த தலைப்பை மட்டும் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். இது ஆக்சுவலா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இங்கிலீஷ்ல யாராவது டாபிக் வாசிக்க முடியுமா? பிரதர், புக்கு கைவசம் இல்ல, ஆனா அட்டோன்மென்ட் ஃபார் மேன், அட்டோன்மென்ட் லெசன் ஃபார் மேன் அப்படின்னு வச்சுக்கலாம் பிரதர். ஓகே, ஆக்சுவலா இங்கிலீஷ்ல என்ன வரும்னா the subject of the atonement அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நாம இந்த இடத்துல சப்ஜெக்ட்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு 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 போட்டோகிராஃபியில இருக்கிறீங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, இந்த நிழல் படங்கள் புகைப்படம் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிறீங்க அப்படின்னா இது அவங்க பேசக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான் என்னன்னா சப்ஜெக்ட். இப்போ போட்டோகிராஃபிக்காரங்க புகைப்பட கலைஞர்கள் சப்ஜெக்ட்னு பேசுறாங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துல பாடம் எல்லாம் படிக்கிறாங்க பாருங்க, அந்த பாடம் கிடையாது. இப்போ 2 பேர் போட்டோ எடுக்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஜெக்டை எங்க உட்கார வச்சா கரெக்டா இருக்கும், வலது பக்கமா இடது பக்கமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா பிரின்சிபல் அது யாரை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம்? பத்தி பேசுறாங்க, யார? அத குறிப்பிட்ட பர்சனை பத்தி பேசுறாங்க. கரெக்ட், யார போட்டோ எடுக்க போறாங்களோ அவர்தான் அந்த இடத்துல சப்ஜெக்ட். ஆமா ஆமா. இப்ப அதே மாதிரி ஒரு சிஐடி ஆபீசர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரை தீவிர விசாரணை பண்ணணும்னு வைங்களேன், ஒரு சிஐடி ஆபீசர் இன்னொரு சிஐடி ஆபீசர்கிட்ட என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, சப்ஜெக்டை எந்த ரூம்ல உட்கார வச்சிருக்கிறீங்க. அப்ப அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது பாடத்தை எங்க உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாமா? அப்படி கேட்க முடியாது. அப்படி நீங்க கேட்க முடியாது. அப்போ அத பாடம் சப்ஜெக்ட்ங்கிற வார்த்தை 2 அர்த்தம் இருக்குது. முதல் அர்த்தம் பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், இங்கிலீஷ்ங்கிற சப்ஜெக்ட், தமிழ்ங்கிற சப்ஜெக்ட், மேக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட், இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அது யார் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்த டீலிங் பண்றோமோ அந்த டீலிங் பண்ற விஷயத்துல இருக்கிற நபர்களுக்கு பேரு சப்ஜெக்ட். இப்போ இதை நாம எப்படி புரிந்தலாம்? சப்ஜெக்ட் ஆஃப் த அட்டோன்மெண்ட்னா இந்த ஒப்புரவாக்குதலின் பயனாளி யார் அப்படின்னு கொண்டு வரலாங்க. அதனால நீங்க உங்க வால்யூம்ல பென்சில்ல நீங்க என்ன எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னா, பயனாளி, ஒப்புரவாக்குதலின் பயனாளி, அல்லது யாருக்காக இந்த ஒப்புரவாக்குதல், மனுஷனுக்காக. இப்ப யாராவது தலைப்பை கொஞ்சம் வாசிங்க. ஒப்புரவாகுதலின் பயனாளி மனிதன். இப்ப பொருந்தி வருதுங்களா சிஸ்டர்? பொருந்தி வருதுங்க.
ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். வழக்கமா 7ஆம் தூதன் ஒரு பாணி வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து பார்த்துட்டு வரோம். என்ன பாணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் எடுக்கிறோமோ அந்த டாபிக் சம்பந்தமான தவறான புரிந்து கொள்ளுதலை பத்தி பேசுவார், அல்லது அது சார்ந்த தப்பறை போதனை குறித்து பேசுவார். ரெண்டாவது என்ன பேசுவாரு? அதுவும் அதே தான் பேசுவார். மூணாவது வர்றதுதான் சத்தியம். மூணாவது வர்றதுதான் சத்தியம். உதாரணத்துக்கு மீண்டும் கர்த்தர் இயேசு எடுத்தோமா, அவரை மனுஷன்னு சொல்லிடுவாங்க, தப்பு. தேவன்னு சொல்லுவாங்க, தப்பு. தேவகுமாரன் இயேசு, கரெக்ட். நீங்க வால்யூம்ஸ்ல எப்ப பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ராங்குவியும், ரெண்டாவது ஒரு ராங்குவியும், மூணாவது வர்றது கரெக்ட். ஸோ சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தப்பறைகளை முதலாவது எடுத்து பேசும். நீங்க அந்தி கிறிஸ்து பாடம் கூட எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தி கிறிஸ்து பாடம் ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்றோம், அல்லது நரகம் பாடம் ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்றோம், திருத்துவம் பாடம் ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்றோம் அப்படின்னா, இந்த பாடத்தை எல்லாம் நம்ம வழங்குற மெத்தட் என்ன? ஃபர்ஸ்ட் எது திருத்துவம் கிடையாதுன்னு சொல்லுவோம், எது அந்தி கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்லுவோம், எது நரகம் கிடையாதுன்னு சொல்லுவோம், எது ஆத்மா கிடையாதுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஆத்மானா எதுன்னு சொல்லுவோம். இதுதானே நம்ம பாணி. இந்த பாணி எங்கிருந்து எடுத்தாங்க? வால்யூம்ஸ்ல இருந்து எடுத்தாங்க. அப்போ ஒப்புரவாக்குதலின் பயனாளி மனிதன் என்று சொல்லும்போது இப்ப என்ன மாதிரியான தப்பறைகள் இந்த பாடத்துல வர வாய்ப்பு இருக்கு? யாராவது சொல்லுங்க. டைம் ஆகுறதுனால நம்ம உள்ள போயிடலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு இறையியல் கோட்பாடு, ஒரு பழமைவாத கோட்பாடு. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, மனிதனுடைய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு அழியாதவன். எப்படி அழியாதுங்கிறீங்க? ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள கரு வருது இல்லையா, அந்த கரு யாரோ இறந்து போனவங்களுடைய ஆவிதான் கருவா இங்க பறந்துருக்கு. அப்படியா? ஆமா. மனிதனுடைய ஆத்மா மரிக்கிறதே கிடையாது, அது கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்லியிருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதன் சாவது இல்லை. மனிதனுடைய சரீரம் செத்தாலும் அவனுடைய ஆவி சுத்திக்கிட்டே தான் இருக்குது. அவன் ஒருவேளை நல்லவனா இருந்தான் அப்படின்னா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஒருவேளை நல்லவனா இல்லை கெட்டவனா இருந்தானா அடுத்த ஜென்மத்துல நாயா பிறப்பான், அல்லது ஒரு பூனையா பிறப்பான், அல்லது ஒரு பாம்பா பிறப்பான், அல்லது ஒரு பூச்சியா பிறப்பான். இந்த மாதிரி அவன் ஜென்மம் மாறிக்கிட்டே இருப்பான். புனர்ஜென்மம், பூர்வ ஜென்ம ஞாபகம், என்னென்னமோ எல்லாம் பேசி வச்சிருக்கிறான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறத 7ஆம் தூதன் இந்த இடத்துல எழுதுறாரு. மேன் த சப்ஜெக்ட் ஆஃப் த அட்டோன்மெண்ட், இந்த ஒப்புரவாக்குதலின் பயனாளி மனிதன்கிறவர் குறித்த தப்பறையான போதனையில முதலாவது விஷயம், அவன் அழிவது இல்லை, இது தவறு. இத அவர் எடுத்து சொல்றார். இது மாதிரி ஒரு மனிதன் குறிச்ச ஒரு தவறு சுட்டி காட்டி இதை நாம ஏத்துக்க விரும்பலீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது இன்னொரு வகையான ஒரு தப்பறை இருக்கு மனிதன் குறிச்சு. அது என்ன? நீங்க ஈஸியா சொல்லலாம். மனுஷனுக்கு பல ஜென்மங்கள் இருக்கு அப்படின்னு. அத நான் சொல்லிட்டேங்க, நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ. மனிதன் அழிவதில்லை, நம்ம கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஒரு வியூ இருக்கு. இது ஒரு தப்பு. கரெக்ட் கரெக்ட். இவல்யூஷன், பரிணாம கொள்கை. இது ரெண்டுல எது கரெக்ட்? ரெண்டுமே தப்பு பிரதர். அப்ப மூணாவது வர்றது என்னது? மனுஷன் தேவனால படைக்கப்பட்டவன். இல்ல, மனிதனுக்கு மூணாவது கரெக்ட், ரைட், சத்தியம் சொல்லுவார். தேங்க்யூ தேங்க்யூ. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஓகே, ஏன்னா இந்த வியூவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம் ஸ்டடியை உங்களுக்கு கொஞ்சம் இடர்லாம் இருக்கும். அதனால இதன் ஒரு நல்ல பயன்பாடு என்னன்னா, பிரதரு எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் அது குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல பேசுவாரு, அது சம்பந்தமான இன்னொரு தவறான புரிந்து கொள்ளுதல பேசுவாரு. ஸோ ரெண்டையும் கடைஞ்செடுத்து அதை விவரம் கொடுத்ததுக்கு அப்புறம் உண்மையான சத்தியம் என்னன்னு பேசுவார்.
whenever he speaks, the third on the list is truth. லிஸ்ட்ல வர்ற மூன்றாவது சத்தியமாக இருக்கும். மனிதன் அழிவதில்லை, அவன் ஒரு இம்மார்டல் சோல், அவன் ஒரு அழியாமைக்குரியவன் அப்படின்னு சொல்றது ஒரு வியூ. குழப்பிக்கிட்டாங்க. வசனம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் இருக்கிறத சபைக்கு இருக்கிற வாக்குத்தத்தத்தை எடுத்து எல்லாருக்கும் பொறுத்துறாங்க. அது இந்த பூமியிலேயே பொறுத்துறாங்க. இதுதான் அப்ளிகேஷன் எரர் தான். இது வேற ஒண்ணும் இல்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனிதன் இந்த பரிணாம கொள்கை வளர்ச்சியில அவன் இருக்கிற எல்லா மிருகங்களையும் அவன் ஒரு உயர்ந்த வகையான மிருகம். அவன் ஒரு உயர்ந்த வகையான மிருகம். கொஞ்சம் இன்டெலிஜென்ஸா இருக்கிற நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தான் ஹியூமன் பீயிங்கு, மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ரெண்டு வியூவுமே பல பேர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அக்செப்ட் பண்றது இல்ல, நானும் அக்செப்ட் பண்றது இல்ல, 7ஆம் தூதனும் அக்செப்ட் பண்றது இல்ல, வால்யூம் அக்செப்ட் பண்றது இல்லை. துரிதமான தூதர்கள் எதைத்தான் போதிக்கிறாங்கன்னா இது ரெண்டையும் நம்பாதீங்கிறாங்க. இதுதான் நமக்குரிய பாடம். சரி, பைபிள் ட்ரூத் என்ன? மனிதன் ஜீவ ஆத்மா. ஜீவ ஆத்மா அப்படின்னு என்ன? ஒரு மண்ணினால் உண்டான ஒரு சரீரம் இருக்கும், ஒரு பூமிக்குரிய சரீரம் இருக்கும். அதுல மூச்சு காற்று இருக்கும். இது ரெண்டுக்கும் பேரு தான் என்ன அப்படின்னா ஆத்மா. இதுக்கு எங்க பைபிள்ல வசனம் இருக்குது அப்படின்னா, தேவன் அவரை உருவாக்குனாரு, மண்ணில் உருவாக்குனாரு, நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, அவன் ஜீவாத்மா ஆனான் அப்படின்னு டைரக்டா பதில் இருக்கு. இவ்வளவு டைரக்டா இருக்கிறத எந்த அளவுக்கு சாத்தான் பிளான் பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ணி அதை மாத்தி விட்டு இருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு புறையோடி போயிருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, தப்பறை உண்மையா வேஷம் போட்டுட்டு இருக்கு. உண்மை தப்பறை போல அடங்கி இருக்கு. ஆனா சத்தியம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும். அப்போ நம்ம மீண்டும் விளக்கத்துக்குள்ள வரும்போது, இந்த ஜீவன், மூச்சு காற்று, ஆத்மா, இது எல்லாத்துக்கும் இருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூமா. நிமோனியான்னு சொல்றாங்க இல்லைங்களா? லங்ஸ்ல இருந்துதான் என்ன வருது அப்படின்னா அந்த நுரையீரல் அழற்சின்னு பேர் அதுக்கு. அப்ப நுரையீரல்ல இருந்துதான் என்ன வருது? மூச்சு வருது. அதனாலதான் அதுக்கு பேர் என்னன்னா நியூமா. நியூமா. அதே மாதிரி இங்கிலீஷ்ல இந்த லிவர் அல்லது கிரீக்ல நியூமா அல்லது பிரெத் அப்படின்னு இருந்தாலும், எபிரேய பாஷையில என்ன வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாருன்னா ருவாக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ருவாக் சொல்றாரு. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் மறக்காதபடிக்கு சொல்றாரு. அதே மாதிரி டைரக்டா ஒரு வசனம் எடுத்து காட்டுறாரு. எசேக்கியேல் 18:20 இதுல பார்க்கும்போது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படிங்கிற போது இங்க யாரு பாவம் செய்யாதவங்க யாரு இருக்காங்கன்னா ஒருவனுமே இல்லை. அதனாலதான் எல்லாரும் செத்துட்டு இருக்கோம். ஆல் லிவிங் பீயிங்ஸுமே சின்னர்ஸ் தான். அதனாலதான் எல்லாரும் செத்துட்டு இருக்கோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆல்ரெடி சாவு நம்ம தகப்பன் வாங்கியாச்சு. அதனாலதான் இந்த பூமிக்குரிய சரீரம் சாவுக்கு ஏதுவானதாக இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக மொத்தம் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹியூமன் இஸ் அ சோல் அண்ட் த சோல் இஸ் நாட் இம்மார்டல். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, மனிதன் ஆத்மா, ஆத்மா மரிக்க கூடியது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதுதான் சத்தியம். மனிதன் ஆத்மா, அந்த ஆத்மா மரிக்க கூடியது, மரிக்காதது கிடையாது. அதனால இந்த ஒரு சாராம்சத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். பேசிக் சப்ஜெக்ட்ல நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஆத்மா சாப்பிடுமா? சாப்பிடும். ரத்தம் இருக்கா? ரத்தம் இருக்கும். குத்த முடியுமா? குத்த முடியும். அதனால அந்த ஆத்மா யாரு அப்படின்னா மனுஷனே தான். அதனால சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, ஆத்மா நிச்சயம் சாகும். சரிங்க. அப்ப அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தது இந்த மனித வாழ்க்கையை குறிச்சு பேசிட்டு மரணம்ங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மரணம்ங்கிறதுனா என்னன்னு வரும்போது அங்க இன்னொரு தப்பறையே சொல்றாரு. ஏன்னா ஆல்ரெடி இது ரிலேட்டடா இன்னொரு தவறு போயிட்டு இருக்கு. மரணம்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, மரிச்சா கூட திரும்பவும் நரகத்துல போய்
அருன்னு அறுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அங்கேயும் சாகிறது இல்ல. இங்க சாவம் செத்தா கூட பாடியை வந்து அங்க எடுத்துட்டு போயிட்டு அல்லது அந்த ஆவியை எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு அருன்னு அறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதனால ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பூமிக்குரிய வகையிலையும் சரி, இரண்டாம் மரணம்ங்கிறதும் சரி, ரெண்டுமே கம்ப்ளீட்டா ரெஸ்ட். இப்போ திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போது நம்ம கணவர் யாருன்னு தெரியல, நம்ம குழந்தைங்க யாருன்னு தெரியல, நம்ம எந்த வீட்டுல இருக்கோம்னு தெரியல, நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிறோமா இல்லையாங்கிறது கூட தெரியல, நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியல, நம்ம பேர் என்னன்னு தெரியல. இப்படி ஒரு தேசம் இருக்குது அப்படின்னா மறதியின் தேசம். அந்த தேசத்துல நாம இருந்தோம்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. ஒண்ணுமே தெரியல, கம்ப்ளீட்டா ஒண்ணுமே தெரியல, டார்க்கா இருக்கு, எல்லாமே டார்க்கா. இது மாதிரி ஒரு விஷயம் தான் எது அப்படின்னா மரண நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எப்ப வரைக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மூன்றாம் உலகம் உருவாகிற வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் உயிர் தெழுவாங்க. அவரவர் அந்தந்த சரீரத்துல இல்ல, ஆனா ஒவ்வொரு நபரும் உயிர் தழுவாங்க. மாம்ச சரீரத்திலேதான் உயிர் தழுவாங்க. இதுவும் வந்து அவருங்க சொல்றாரு அன்பானவர்களே. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஷியோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிச்சு பேசுவாரு. ஷியோல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. எதுக்கு அப்படின்னா நரகத்துக்கு. ஹேட்ஸ் கெகன்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஷியோல் அப்படிங்கிறது ஹீப்ரு வார்த்தை. கிரேக்க வார்த்தை வந்து ஹேட்ஸ் ககன்னா. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜ்யம் துவங்கறதுக்கு முன்பாக எவரெல்லாம் மரிக்கிறாரோ மரிக்கிறவங்க யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெஸ்ட் இன் பீஸ் தான், ஆர்ஐபி தான். வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் வசனம் 10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இன்னொரு தடவை நிதானமா வாசிங்க. நீங்க பிரசங்கி 9ஆம் அதிகாரம் வசனம் 10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாத்தீங்களா? அங்க ஏதாவது ஒர்க் பண்றோமா? செய்கை இருக்கா? இல்ல. வித்தை ஏதாவது அங்க பண்ண முடியுமா? ஒரு வித்தையும் பண்ண முடியாது. அறிவு வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஞானம் அதுவும் ஒண்ணுமே அங்க செய்ய முடியாது. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா ரெஸ்ட். இதுதான் மரணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மனுஷனை தான் மீண்டும் உயிரோட கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல இருக்கிற மாதிரி தேவன் கூட ஒப்புரவாக்க போறாரு. அதுதான் பிளான். அந்த ஒப்புரவாக்குதலினுடைய பயனாளி யாரு? மனிதன். இவனுக்காகத்தான் இவ்வளவு வேலையும் தேவன் பண்ணிருக்கு. இப்ப அடுத்த சாப்டருடைய பேரை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். 13. ஒப்புரவினால் உண்டாகும் நித்திய ஜீவனுக்கும் சாகாமைக்கும் உரிய நம்பிக்கை. தமிழ் அருமையா வந்திருக்கு. இன்னும் வந்து அருமையா போடுறோம். நித்திய ஜீவனுக்கும் அழியாமைக்கும் இருக்கிற நம்பிக்கை. பாருங்க, போன சாப்டர்ல மனுஷன்தான். அவன் தேவனும் கிடையாது, குரங்கும் கிடையாது. மனுஷன்தான். அழிவானா? அழிவான். ஆனா இப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா, நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பேசுறாரு. முதல்ல எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயுமே நாம இறந்துருவோம்னு தெரியும். ஆனா ஒவ்வொருத்தனுக்குள்ளேயோ, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளேயோ இங்கோ ஒரு ஓரத்துல நாம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புறார். மரணம் வந்து ஒரு முடிவு தான், ஆனா முற்றிலுமான முடிவு கிடையாது. இட் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் கண்டினியூஷன். ஏதோ ஒரு தொடர்பு, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விதத்துல திரும்பவும் வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரீசெண்டா நம்ம வந்து பரிணாம கொள்கை குறிச்சு ஒரு ப்ரொஃபஸரா ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது உண்மைதான் அப்படி சொல்றாரு. இந்த கொள்கை இப்படி பார்த்தா யாருமே வெஜ்ஜும் கிடையாது, நான்வெஜ்ஜும் கிடையாது அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம வந்து
ஒரு பிளான்ட்டை வந்து சாப்பிட்றோம். அதே மாதிரி ஒரு செடியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி காய்கறி வச்சு சமைச்சு சாப்பிட்றோம். அதே மாதிரி காய்கறி சாப்பிட்ற ஒரு விலங்கு இருக்கு, அது ஆடோ கோழியோ. அது ரெண்டையும் நாம என்ன பண்றோம், அதையும் நாம வெட்டி அதையும் நாம வந்து சமைச்சு சாப்பிட்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு நாம என்ன ஆகுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம வந்து மரிச்சிடுறோம். அந்த மிருகத்தை நாம தான் கொன்னோம். மிருகத்தை சாப்பிட்ட நாம என்ன ஆயிடுறோம்னா நாமளும் ஏதோ ஒரு வகையில மரிச்சிடறோம். மரிச்சதுக்கு அப்புறம் நம்மள எங்க போடுறாங்க, மண்ணுக்குள்ள போடுறாங்க. மண்ணுக்குள்ள போடும்போது என்ன ஆகுது, நாம திரும்பவும் மண்ணா மாறிடுறோம். மண்ணு என்ன ஆகுது, மண்ணுக்குள்ள உரமா மாறினதுக்கு அப்புறம் நாம ஒரு செடியா மாறுறோம். நாம ஒரு செடியா மாறினதுக்கு அப்புறம் நம்மள ஒரு இது வந்து மிருகம் சாப்பிடும், அந்த மிருகத்தை நாம சாப்பிடுவோம், அப்புறம் நாம மண்ணாவோம். இப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனால நம்மளுடைய நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஜீவன் வந்து எங்க இருக்குது அப்படின்னா இந்த பூமிக்குள்ளேயே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கிறோம், நாம அழிவதில்லை இப்படின்னு பேசுறாங்க. இப்படியே ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, இல்ல நானு கடவுளுடைய திருவடியில போய் அமர்ந்துருவேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து அல்லாஹ்க்காக எது பண்ணாலும் அல்லாஹ் வந்து ஒரு பெரிய மாளிகையே நமக்கு ஃபியூச்சர்ல கொடுக்க போறாரு, அதனால அல்லாஹ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுவேங்கிறாரு. ரொம்ப உத்தமனா இல்லையே, நீ நல்லவன் தான், ஆனா ரொம்ப உத்தமன் இல்லையே அப்படின்னா எனக்கு ஒரு உத்தரிக்கும் ஸ்தலம் இருக்கு, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நான் போயிடுவேன். அது வந்து பரதீசின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க, வானத்தை தாண்டினோன்னு பரலோகம். ஆனா பரலோகத்துக்கு போக தகுதியற்றவங்க வானத்துக்கும் பரலோகத்துக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு, அதுதான் பரதீசி, அங்க அமைதியா இருந்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டே வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய சிந்தனைகள்ல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாம மீண்டும் இருப்போம் அப்படிங்கிறது தெரியுது, ஆனா எப்படி ப்ராப்பரா இருப்போங்கிறது தெரிய மாட்டேங்குது. பாவம் இல்லையா? நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஆனா தேவன் வந்து அருமையாக நமக்கு இந்த காரியத்தை அங்க வந்து பேசுறாரு அன்பனுக்கு. இப்போ இந்த ஒரு பாடத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பாடத்தினுடைய முதல் பேராகிராஃப் மட்டும் யாராவது ஒருத்தர் வாசி. மனிதன் இறந்தால் அதோடு அவன் ஜீவன் அழிந்து போய் விடுகிறதில்லை என்ற தவறான கருத்து நீண்ட காலமாக இருந்து வருகிறது. தோன்றிய ஜீவன் முடிவடைவதில்லை, அது எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்தில் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை எவ்வாறு என்பதை வரையறை செய்யவோ விவரிக்கவோ இயலாது. சிலரிடத்தில் இந்த நம்பிக்கையே பயமாக மாறிவிடுகிறது. பலர் எதிர்காலத்தில் தங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வு கிடைக்குமா என்று சந்தேகிக்கின்றனர். சிலர் தங்களுக்கு சாபம்தான் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்ற அவநம்பிக்கையினால் பயப்படுகின்றனர். அநேகர் எதிர்காலத்தை குறித்து அதிகம் பயப்படுகிறவர்களாயிருக்கின்றனர். இன்னும் பலர் தங்கள் விசுவாசத்தையே அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர். இதெல்லாம் படிக்கும்போது, சகோதரி படிக்கும்போது, இந்த சாப்டர் நம்ம படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரல? நல்லா இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்னென்னலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு அழகா எழுதியிருக்கிறாரு. மனுஷனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விவரிக்கப்படாத ஒரு நம்பிக்கை, அதுக்கு விவரமே கொடுக்க முடியல, ஆனா ஏதோ நம்பிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது நான் இருப்பேன் அப்படின்ட்டு. இன்னும் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னு இந்த நம்பிக்கை பயமாக போகுது. நான்லாம் வந்து வருங்காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது, நான் சில அநியாயங்கள் பண்ணியிருக்கிறேன். பாவங்க, இந்த பூமியில இருக்கிற நிறைய பேருக்கு சத்தியம் என்னன்னே தெரியாதனால உழன்று கொண்டு இருக்கிறாங்க. சோ சகோதர சகோதரிகளை, இந்த இடத்துல இருக்கிற அதே ஒரு தப்பறை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மீண்டும் இருப்போம், ஆனா எப்படி இருப்போங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் அவங்க வந்து சில கதைகளை எல்லாம் நம்பிடுறாங்க. அழியாத ஆத்மா. அப்போ சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
தேவன் கிறிஸ்துங்கிற ஒரு உலக இரட்சகர் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கையை கொடுக்கிறார். இது ரொம்ப ஒரு அருமையான அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் இருக்கு. கிறிஸ்து இயேசு எதுக்காக மரிச்சாரு? நம்முடைய பாவங்களுக்காக. இது அக்செப்ட் பண்றீங்களா? திருத்துறைப்பூண்டியில இருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா சொல்லுங்க. அக்செப்ட் பண்றீங்களா? ஓகே. இவன் நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சார். எதுக்காக உயிர்த்தாரு? இது கொஞ்சம் யோசனைக்குரிய கேள்வி. கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லுங்க. எந்த பதில் சொன்னாலும் நாங்க தவறா எடுத்துக்க மாட்டோம். நீங்க தைரியமா சொல்லலாம். அவரு ஏன் உயிர் தெழுந்தாருன்னா, உயிர் தெழுதல்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாருக்கும் உண்டு. அருமை. அப்புறம் வேற? ரெண்டாவது, அவரு உயிர் தெழுதல்னு சொன்னா அந்த உயிர் மற்ற யாருக்குமே நித்திய ஜீவன் இல்ல, ஜீவனே இல்ல. ஓகே. அடுத்தது அப்புறம் ஏன்னா தேவனுடைய நியதியின் படி அவர் மறிக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த மனுக்குலமே இல்ல. அவ்வளவுதான் போது எனக்கு புரியுது. சரி. பிரதர் நான் சொல்லலாங்களா? தாராளமா சொல்லுங்க. அதாவது பிரதர், தேவன் அவர் காரியமா யார் போவான்னு கேட்கும் போது இயேசு கிறிஸ்து நான் போகிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? சோ அவர் மனுக்குலத்துக்காக அவருடைய உயிரை கொடுக்கும் போது தேவன் சொன்னாரு, நான் உனக்கு உயிர் தழுதல், உன்னை நான் எழுப்புவேன்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் பிரதர். ஓகே, அருமை. பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நல்லா சொல்லு. இதுல ஒரு உபதேச ரீதியான ஒரு பாயிண்ட் பிரதர் இந்த இன்னொரு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் வசனம் இருக்கு. அப்ப அவர் உயிர் தெழுந்தாதான் எல்லாருக்குமே ஜீவன். அதுதான் பிரதர் புரியுது. கண்டிப்பா. அருமை. சூப்பர். ஓகே. இப்ப நான் சொல்ல போற பதில் உங்களுடைய பதிலோடு கூட ஒன்றிணைந்த பதிலாகத்தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு, அதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இனிமேல் நம்ம இதை மறந்துடாம சொல்லணும். இது சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு. கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உண்மைதான். ஆனா அவர் ஏன் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாம் நீதிக்கு முன்பாக நிப்பாட்டுவதற்கு. ஏன்னா நீதிக்கு முன்னாடி நம்மளையெல்லாம் நிக்கவே வைக்க முடியாது. நீதி எப்பவுமே அது காவு கேட்கும், பாவத்துக்குரிய பரிகாரம் கேட்கும். இப்போ கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலி நிமித்தம் இப்ப என்ன நடக்குதுன்னு ஒரு பெரிய உண்மை சொல்றாருன்னா, அவர் பாவத்துக்காக மரிச்சார், நாம் மீண்டும் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது. கிறிஸ்துவனுடைய மரணத்தில் இருக்கிற நீதி என்ன அப்படின்னா, நம்மள நீதிமானாக்கப்படுவதற்காகத்தான் அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்றார். சரி, எல்லாரும் உயிர் தெழுந்துருவாங்களா? இனி இங்க இருக்கிற எல்லா கெட்டவன் நல்லவன் எல்லாரும் உயிர் தெழுவாங்க. ஆனா எல்லாருமே மீண்டும் உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது எஸ், எல்லாருமே உயிரோட எந்திரிப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கர்த்தர் இயேசுவை மீட்பராக எண்ணணும். அவங்க இரட்சகராகிய கர்த்தர் இயேசுவை அவங்க இரட்சகராக முதல் ஏற்றுக்கணும். ரெண்டாவது நீதிக்கும் தேவனுக்கும் நேராக அவங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும். மாற்றி அமைச்சு நீதிக்கும் நியாயத்துக்கும் இடையில அவங்க ஒத்திசைவாக இருக்கணும். நீதி நியாய கொள்கைகளுக்கு ஒத்திசைவாக இருக்கணும். சோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனுக்குலத்துக்கும் இதுதான். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் மீண்டும் உயிர் தெழ முடியும். மீண்டும் உயிர் தெழுந்துருவாங்க. ஆனா உயிர் தெழுந்து அவங்க மீண்டும் உயிரோட தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா கர்த்தருங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை அவங்க நம்பணும். அந்த கதாபாத்திரத்துடைய கொள்கைகளுக்கு மீண்டும் அவங்க இணைஞ்சிருக்கணும். இது ரெண்டும் அவங்க பண்ணல அப்படின்னா அவங்க மீண்டும் உயிர் தெழுந்தா கூட தொடர்ச்சியாக உயிரோட இருக்க முடியும். இதே
அத்தியாயத்துல இன்னொன்னு கூட சொல்றாரு. அது முக்கியமான சில வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அழியாமை அப்படின்னா மரணமே ஏற்படாத ஒரு வாழ்க்கை முறை. மரணமே ஏற்படாத ஒரு வாழ்க்கை முறை. இன்னும் சொல்லணும்னா மரணக்கவசம் அணிந்த ஒரு வாழ்க்கை. மரணக்கவசம் அணிந்த ஒரு வாழ்க்கை. மாற்றல் அப்படின்னு சொல்லும்போது அது அழிவுக்குரிய நிலையை குறிக்குது. மரணத்துக்கு அங்க நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மரணம் அவங்க தவிர்க்க இயலாது. மரணம் தவிர்க்க இயலாதது மாற்றல், அதாவது அழிவுக்குரியது. அழியாமை என்று சொல்லுவது என்னன்னா மரணத்துக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. மரணத்துக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. டெத் இஸ் இம்பாசிபிள். டெத் இஸ் இம்பாசிபிள். மரணம் அங்க வாய்ப்பே இல்லை. நித்திய ஜீவன் என்ன? நித்திய ஜீவன் என்னன்னா ஆதாம் தன்னுடைய ஒட்டுமொத்த சந்ததியையும் கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அழிவுக்குள்ள கொண்டு போய் விட்டார். ஆனா நாம் பார்க்கிறோம் மனிதன் அந்த அழிவுக்குள்ள போயிருந்தா கூட மீண்டும் ராஜ்யத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இதுதான் பேசிட்டு இருக்கிறார். ஓகே, இப்ப நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம சொல்லலாம், இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க, நித்திய ஜீவன் எல்லாருக்கும் தேவன் அளிக்கக்கூடிய வரம். ஆனா அது மீண்டும் ஜீவனோடு வந்ததுக்கு அப்புறம் அதுல உறுதியாக இருக்கணும்னா மனிதர்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் என்ன சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவோட ரேன்சமை விசுவாசிக்கணும். அப்புறம் அவருடைய கட்டளைகள்ல அவங்க கீழ்ப்படியணும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும். ஓகே, நீதி மார்க்கமாய் தேவ மார்க்கமாய் அவருடைய கொள்கைகளுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது 14வது அத்தியாயம் பார்க்கும்போது அது கொஞ்சம் டாபிக் சொல்லுங்க. 14வது அத்தியாயம் ஒப்புரவாகுதலின் அவசியம் சாபம். கரெக்ட். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஒப்புதரவாகுதல் தேவைப்படுது? பயனாளி யாருன்னு பார்த்தோம். அவனுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா அவனுக்கு ஒரு சாபம் இருக்குது. அவன் மேல ஒரு சாபம் இருக்கு. இதெல்லாம் ஒரு அருமையான டாபிக். இந்த டாபிக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அவன் மனுக்குலத்தின் மேல ஏதாவது சாபம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆமா, மனுக்குலத்தின் மேல ஒரு சாபம் இருக்கு. ஆனா இதனுடைய ஒப்புரவாக்குதல் திட்டத்தினுடைய காரியத்தை நாம் நல்லா பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வசனம் வருது. வெளிப்படுத்துதல் 22:3. இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். பாத்தீங்களா? இனி ஒருபோதும் ஒரு சாபமும் இராது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாக்குறோம். நீ ஒருபோதும் ஒரு சாபமும் இராது அப்படிங்கிற போது அப்ப இந்த மனுக்குலத்தின் மேல இருக்கிற சாபம் என்ன? அதுல என்ன தப்பறைகள் இந்த உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க? ஏன்னா பாடம் எப்பவுமே அப்படிதான் கொண்டு போவார். பாடம் அப்படிதான் கொண்டு போவார். சாபம் என்னன்னா அந்த சாபத்தை குறிச்சு தப்பான புரிந்து கொள்ளுதல்கள் இருக்கு. தேவனை குறிச்சு பாடம் எடுக்கணுமா? தேவனை குறிச்சு தப்பான புரிந்து கொள்ளுதல் இருக்கு. மனுஷன் பத்தி எடுக்கணுமா? மனுஷன் பத்தி தப்பான புரிந்து கொள்ளுதல். மனுஷனுடைய ஜீவன் பத்தி அதை பத்தி தப்பான புரிந்து கொள்ளுதல். மாதிரி ஒவ்வொன்ன பத்தியும் தப்பா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூமியில இருக்கிற எல்லாருக்கும் அப்படி கிளாஸ் எடுத்து வச்சிருக்காரு. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 7ஆம் தூதன், இந்த துரிதமான தூதர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய தப்பறைகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உண்மை சத்தியத்தை பேசுறாங்க. சாபம் என்ன? அவனுடைய தப்பறை என்ன? நீங்க இப்ப சொல்லலாம். ஆதாம் சாப்பிடக்கூடாதுன்னு விலக்கின அந்த கனியை சாப்பிட்டதுனால
அவருக்கு மரணம் வந்தது. அதாவது தேவனோடு பண்ண உடன்படிக்கையை அவர் மீறிட்டாரு, அதனால இந்த சாபம் வந்தது பிரதர் உலகத்தின் மீது. ஓகே, அதுல இருக்கிற தப்பறை என்ன, சாபம் என்னன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. இதுதான் சாபம், நீங்க சொன்னதுதான் சாபம், மரணம் தான் சாபம். அதுல இருக்கிற தப்பறை என்ன? தப்பறை பாத்தீங்கன்னா தேவனால இது படைக்கப்படல, இது அந்த கோள்கள் அணுக்களால உண்டானது. ரெண்டாவது கேட்டீங்கன்னா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான், இது போல அவன் சேஞ்ச் ஆயிட்டே இருப்பான் அப்படிங்கிறது உலகத்தோட தப்பறையான ஒரு கொள்கை. இல்ல, நீங்க சொன்னது இது ரிலேட்டடான காரியங்கள். சாபத்தினுடைய கரெக்டான தப்பறை என்ன? சாபத்தினுடைய தப்பறை, அந்த சாபத்துல இருக்கிற தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன? மனுஷன் நீ சாகவே சாவாய்ங்கிறது தானே சாபம். ஆனா மனுஷன் என்ன விசுவாசிக்கிறான், மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்டா, செத்த பிறகும் அவர் ஜீவிச்சிட்டு இருக்காரு, ஆவியின் இதுல ஜீவிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க, ஜீவிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜீவிக்கிற மனுஷனை என்ன பண்றதா சொல்றாங்க? மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கிறாரு, மறுஜென்மம் எடுத்து வர்றாருன்னு இந்து சகோதரர்கள் சொல்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க, செத்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனுக்கு இதுதான் சாபம், சாகவே சாகிறதுதான் சாபம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது கிறிஸ்தவ சகோதரர்கள் எண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நல்லவங்க பரலோகத்துக்கும் கெட்டவங்க நரகத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு போறவங்க என்றென்றைக்கும் வாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஓகே, நல்லா கவனிங்க, சகோதரி சொன்ன விஷயம் தான். இதுல இருக்கிற தப்பறை என்னங்கிறத இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, நம்ம எல்லாரும் பைத்தியங்கள்லயும் பைத்தியங்கள் தான், எளிமையானவர்கள் தான், அற்பங்கள் தான், தூசிகள் தான். ஆனா நம்ம பேசுற சத்தியம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இன்னைக்கு கூட டாக்டர்ஸ் படிக்கிறவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னா, பாருங்க இதுதான் நுரையீரல், இந்த நுரையீரல்ல மனுஷனுக்கு புகைப்பிடிக்கும் போது எந்த இடத்துல பிரச்சனை வரும் தெரியுங்களா அப்படின்னு அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த டாக்டர் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப அந்த படிக்கிற டாக்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஓ இங்கதான் ஆபத்து வருது, அப்ப இது எப்படி டாக்டர் ட்ரீட் பண்றது, இதுக்கு இந்த மருந்து இருக்கு, இந்த மருந்து கொடுக்கும்போது இந்த இடம் கிளீன் ஆகும், கொஞ்ச நாள் அவருக்கு இந்த சிரமங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படி ஹீல் ஆகும். டாக்டர் இப்போ ஒருவேளை முத்திருச்சுன்னா என்ன பண்றது, அவ்வளவுதான்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படிதான் அவங்க பிராக்டிக்கலா கத்துக்குவாங்க. அந்த மாதிரி சாபம்னா என்ன அப்படின்ட்டு தீர்க்கதரிசி புத்திரர்கள் போல பள்ளிக்கூடம் மாதிரி, இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி நம்ம எல்லாரும் சாபம்னா என்ன, சாபம் சாகவே சாவாய்ங்கிறது தான் பிரதர் சாபம். ஓகே, அதுல இருக்கிற தப்பறை என்ன அப்படின்னா ஃபியூச்சர். ஃபியூச்சர் என்னது பிரதர் ஃபியூச்சர் அப்படின்னா, அந்த சாபம் இப்ப இல்லப்பா, நீ இறந்ததுக்கு அப்புறம்னு சொல்றதுதான் பிரச்சனை. கரெக்டுங்களா ரேச்சல் சிஸ்டர்? எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்னு சொல்றான். ஆனா நாம என்ன பண்றோம், ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இல்லையே, இந்த சாபம் ஃபியூச்சர் கிடையாது, பிரசன்ட். சாபம் ஃபியூச்சர் கிடையாது, பிரசன்ட்ல இருக்குது இந்த சாபம். ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலையும் இந்த சாபம் இருக்கு. அதாவது இங்க பேசப்பட்ட வேதாகம சாபம் அது வருங்காலத்துக்குரியது, அது வருங்கால நித்திய வாதைக்கு உரியது அப்படின்னு சொல்றதுதான் இங்க இருக்கிற தப்பு. சத்தியம் என்ன, சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, சாபம் சாகவே சாவாய், அந்த சாபம் என்ன அப்படின்னா அது இப்பவே நடக்குது, நீங்க சாகிறது வரைக்கும் மட்டும்தான் அந்த சாபம் பலிக்கும், அதுக்கு மேல பலிக்காதுங்க. வசனம் எங்க இருக்குது அந்த மாதிரி அப்படின்னா, எங்க இருக்குது அந்த மாதிரி அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்கு பிந்தைய வாதைகள்னு வசனத்துல இல்ல. வசனத்துல என்ன இருக்குன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளவு. நீ சாகவே சாவாய்.
யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. யாரிடம் கூறப்பட்டது? மனுக்குலத்தின் தகப்பன் கிட்ட சொல்லு, ஆதாம் கிட்ட. அவருக்குள்ள இருந்த நம்ம எல்லாரும் இந்த சரீரத்தோட இருக்கும்போது மறிச்சே ஆகணும், மறிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள். நேத்து உங்ககிட்ட இருந்த சில செல்லுகள் உங்களுக்குள்ள இன்னைக்கு இல்ல, அது செத்து போச்சு, வேற செல்லு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் தள்ளாட ஆரம்பிப்போம், வயோதிபர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சரீரம் இறந்தே போய். இது மாதிரி டைம்ல நம்ம எக்லிஷியால ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த டிஸ்கஷன்ல ஒரு பிரதர் வந்து கொஸ்டின் கேட்டார். அவரு வயதானவர் தான். ஒரு கொஸ்டின் கேட்டாரு, பிரதர், இப்ப நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் வந்து வேலைகளுக்கு போறேன் வரேன், மாலை நேரத்துல இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வந்து அட்டென்ட் பண்றேன், எக்லிஷியா டைரக்டா இருக்கும்போது வந்து அட்டென்ட் பண்றேன், சம்டைம்ஸ் அறுவடை வேலைகள் கிடைக்கும் போது நான் இந்த ட்ராக்ஸ் கொடுக்கறது, எக்லிஷியாவுக்கு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். தேவனும் என்னை பாக்குறாரு, நான் வந்து என்னுடைய புது சிருஷ்டியை வளர்த்திட்டே இருக்கிறேன். ஒருவேளை நான் ஒரு நல்ல சகோதரனா ஓடிட்டேன், நல்லா நிறைவு செய்யற அளவுக்கு தேவ கிருபையில ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா திடீர்னு எனக்கு வயசு பார்க்கும்போது ஒரு 70 அல்லது ஒரு 65 ஆயிருக்கு, அல்லது ஒரு 65 67 அந்த மாதிரி ஆயிருக்கு. திடீர்னு என்னுடைய வயோதிபத்துல ஏதாவது ஒரு நோய் என்னை தாக்கி, வயோதிபத்துல நோய் ஏதாவது என்னை தாக்கி, சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வயதான நபர்களுக்கு இந்த கை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெளிவே இருக்காது. அப்புறம் சில டைம்ஸ் வந்து வாயெல்லாம் வந்து கோணிடும். சம்டைம்ஸ் வந்து சில தாத்தாங்களையெல்லாம் பாட்டிங்களையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குழந்தையாவே மாறிடுவாங்க. அயல்நாடுகள்ல எல்லாம் பார்க்கும்போது கென் ராசன் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்காரு. அவருடைய சப்ஜெக்ட் வந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமா ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு ரொம்ப சூப்பரா பாடம் எடுப்பார். ஆனா திடீர்னு பார்க்கும்போது அவர் ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டார். அவருக்கு தான் என்ன பண்றோங்கிறதே தெரியல. அதே மாதிரி 6ஆம் தூதன் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் லாஸ்ட் 10 வருஷங்கள் என்னென்னமோ பண்ணிட்டார் அவர். இப்போ இவரை தேவன் வந்து புது சிருஷ்டியா பாப்பாரா இல்ல எப்படி? இதை குறிச்சு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? வாலிப காலத்துல உங்களுக்கு பலன் இருக்கும்போது ஓடின புது சிருஷ்டியா, அல்லது இந்த குழந்தை மாதிரி மாறி போன வயோதிப பிராயத்துல தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்? வயோதிக இலக்குல வந்து நின்ன ஒரு சகோதரனா தான் அவர் இருப்பாருன்னு நம்புறேன். அதனால அவர் வந்து குழந்தை மாதிரி ஒரு பலவீனத்துல குழந்தை மாதிரி ஆயிருக்காரு அப்படின்னா அவர் ஓடின ஓட்டத்துக்கான இது வந்து பலன் வந்து கண்டிப்பா அவருக்கு தேவன் கொடுப்பாரு. ஓகே, அதாவது நேத்து கூட தாவீது ஸ்டடியில என்ன சொல்றாரு, தேவன் வந்து அபூர்ணத்தையும் பலவீனத்தையும் அவர் வந்து பாக்குறது இல்ல, நம்முடைய சிந்தை தான் பாக்குறாராம். நம்மளுடைய மாமிசம் செய்யற விஷயத்த கூட அவர் பாக்குறது இல்ல, சிந்தை என்ன இது பண்ணுது அப்படிங்கறது பாக்குறாரு. எக்ஸாம்பிளா அந்த பிரதர் என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு சகோதரனுக்கு பிபி வந்துருச்சு, அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைங்கும் போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கோபம் அவருக்கு வந்து கோர்ட்ல பேசுவாரு. அது என்னன்னு கேட்டா அவருக்குள்ள அந்த பலவீனத்தின் காரணமா அவர் அப்படி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி நினைச்சு கூட வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ தேவன் வந்து பாத்தீங்கன்னா பலவீனத்தையும் அபூர்ணத்தையும் அவர் வந்து பாக்குறது இல்ல, சிந்தை தான் அவருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி எடுத்துறது. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அருமையான ஒரு பதிவு. நிச்சயமா தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ல ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, வயது காலத்துல இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மோஸ்ட்லி வராது, அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைவு செஞ்சிருவோம். பட் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மள யாராவது மாட்டும் போது தேவன் வந்து அதை அவர் தான் அனுமதிக்கிறவரா கூட இருப்பார். இன்னொன்னு, அந்த டைம்ல நாம வந்து ஒரு சிறு பிள்ளை போல நடந்துக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய அனுமதியை நம்ம பாக்குறோம். ஆனா அதே சமயம் நம்மளுடைய வார்த்தை சிந்தனைகள் அந்த இடத்துல கணக்குல வராது. ஆனா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எப்ப இந்த உபத்திரவம் ஸ்டார்ட் ஆச்சோ மாம்சத்துல, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நம்ம எப்படி ஓடணுமோ அவைகளைத்தான் தேவன் வந்து கணக்கு வைப்பார். அந்த இடத்துல கணக்கு முடியுது,
அந்த இடத்துல நாம எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணமோ அதுதான் முக்கியம். இத தேவன் கணக்குல வச்சுக்கிறது இல்லை. அதனால நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரு உறுதிப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது தேவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருந்துட்டு நாம் போகணும். முடிஞ்ச அளவுக்கு தேவனுக்கு உண்மையா இருந்துட்டு போகணும். மனுக்குலத்தினுடைய சாபம் அது என்னன்னு பார்க்கும்போது, அது ரொம்பவும் வருங்காலத்துக்குரியதா பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பயப்படுறாங்க. பயத்திலேயே பாதி வாழ்க்கையை அவங்க கொண்டு போயிடுறாங்க. பயத்திலேயே பாதி வாழ்க்கையை கொண்டு போயிடுறாங்க. அப்போ சகோதர சகோதரிகளை அவங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, எனக்கு நரகம், சாபம், சாகவே சாவாயின்னு போட்டிருக்குது. சோ அதனால நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு மன அழுத்தத்தோட அவங்க கொண்டு போறாங்க. சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வருங்காலத்துக்குரியதல்ல, அது இப்பவே உரியது. இன்னொன்னு, இப்பவே உரியது, உங்களை மரணம் வரைக்கும் உங்க சரீரத்தை கூட்டிட்டு போகும். அதோட அந்த சாபம் முடிஞ்சு போச்சு. சரி, இன்னொன்னு என்ன அப்படிங்கிற போது, இந்த சாபம் தற்காலத்துக்குரியதுதான், பிற்காலத்துக்குரியது கிடையாதுதான். உண்மைதான், பிற்காலத்துக்குரியது இல்ல. வேதமானவர்களே இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா, ரொம்ப ஷியோரா பேசணும், உறுதியா பேசணும். இது நிச்சயம் எக்காலத்துக்குரியது இல்லை அப்படின்னா வருங்காலத்துக்குரியது கிடையாது, இக்காலத்துக்குரியதுதான் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு, இது இந்த சாபம் நமக்கு ஒரு வகையில ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் மாதிரி, அவர் ஒரு போதனையாளர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அது இப்பவே நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது அப்படின்னா, நிறைய அனுபவங்களை சொல்லி கொடுக்குது. வயிறு உபாதைகள், தலைவலி, ஒற்றை தலைவலி, 2 பக்க தலைவலி, நெத்தி தலைவலி, பின்மண்டை தலைவலி, கண்ணில் ஏற்படும் கோளாறுகள், காதில் ஏற்படும் பிரச்சனைகள், வாய் சம்பந்தமானது, கை கால் சம்பந்தமானது, இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய அனுபவங்களை கொடுக்கும்போது, தீமையினுடைய அனுமதியை பார்க்கும்போது, தீமையினுடைய விளைவுகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது, நமக்குரிய ஒரு அருமையான வாழ்க்கை பாடங்களை நாம் பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் இந்த சாபம் தான். இந்த சாபம் தான் நமக்கு ஒப்புரவாக்குதலுக்கான அவசியமே. இந்த சாபம் தான் என்ன சொல்லுது, உங்ககிட்ட இருந்து சாபம் போகணுமா அப்படின்னா நீங்க தேவன் கூட ஒண்ணு ஆனாதான், ஒண்ணு ஆகணும். அதுதான் அட்டோன்மென்ட். அட்டோன்மென்ட்னு படிக்கக்கூடாது, டோன்னு படிக்கக்கூடாது, அட்டோன்மென்ட். ஒரே நபராக நீங்களும் நானும் தேவனும் இருக்கணும். ஒருவேளை மனுக்குலத்தையும் தேவனையும் ஒன்னாக்கணும். இதுதான் உங்களுடைய, அதே சமயம் கிறிஸ்துவினுடைய சபையினுடைய நோக்கம். நம் அனைவருடைய நோக்கமும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய சரீரமாக சபையும் அவருக்கு ஐக்கியத்துக்கு இருக்கிற ஜனங்களாக பூமி முழுவதையும் நாம் கொண்டு வரோம். அதுக்கு நமக்கு இப்ப என்னென்ன தேவை அப்படின்னா, நமக்கு அது போதிக்கணும். சில அனுபவங்கள் நம்ம தீயில கை வச்சிட்டோம், அது சுற்றுறோம், கைய பொசிக்கிறோம், அப்பதான் அது ஒரு அனுபவம், அருமையான அனுபவம். நாம் இனிமேல் தீய தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாடம். இந்த பாடம் மனுக்குலத்துக்கு மட்டும்தானா தேவன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல, ஆல்சோ ஃபார் ஏஞ்சல்ஸ். தூதர்களும் நம்மள ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சுக்கிறாங்க. என்ன சாபத்துல நாம் இருக்கிறோம், அந்த சாபத்தினுடைய அனுபவங்கள்னால என்னென்ன பாடங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோங்கிறத அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸும் பார்த்து. இதுக்கு அடுத்தது என்ன பண்றாருன்னா, ஒரு அருமையான கருத்து சொல்றாரு. அந்த கருத்தோட நாம என்ன பண்ணிடலாம்னா இந்த பாடத்தை இப்போதைக்கு நிறைவேற்ற. அந்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் என்ன அப்படின்னா, யாருக்கு தெரியும் தேவன் நம்மளை நீதியில படிப்பிச்சு இந்த நீதியில நம்மளை இங்க படிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது ஒருவேளை இன்னும் உருவாகாத கோள்கள்ல நாளைக்கு தேவன் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு, நம்மளை எல்லாம் தேவன் அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க உருவாக போகிற பிற்கால உயிரினங்களுக்கு, ஜீவிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கலாம் அப்படின்னா,
அவங்களுக்கும் போய் இந்த தெய்வீக திட்டத்தை அங்க அவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாடத்தை சொல்றார். நினைச்சு பாருங்க, நம்ம நினைச்சா இங்க இருந்து டெல்லி கூட போக முடியல. ஆனா ஒரு கோள்ல இருந்து இன்னொரு கோளுக்கு தேவன் நம்மளை சபையாக இருக்கும்போது அழகா தூக்கிட்டு போவார். மற்ற கோள்கள்ல நாம ஒருவேளை ஏதாவது உயிரினங்களை இன்னும் பல்லாயிரங்கள் கழிச்சு வருடங்கள் கழிச்சு தேவன் உருவாக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் ஏஞ்சல்ஸ். ஒரு நல்ல அனுபவம் இங்க தேவன் கொடுக்குறாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியவர்களாக நாம் இருந்து செயல்படுவோம். அது வரைக்கும் தேவன் தாமே பார்த்து நடத்துவாராக.